பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசேப்பை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது, யோசேப்பு தகப்பனாருடைய வீட்டிலே ஒரு செல்லப்பிள்ளையாக வளர்ந்து வருகிறார். தகப்பன் யோசேப்புக்கு அநேக காரியங்களை பார்த்து செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்த்ததை சகோதரிடத்தில் சொன்ன பொழுது, சகோதரர்கள் அதிகமாக யோசேப்பை பகைக்கிறார்கள். அந்த பகை யோசேப்பை கொன்று போடும்படி அளவிற்கு போகிறது. யோசேப்பை குழியிலே தூக்கி போடுகிறார்கள், திரும்ப இஸ்மவேலர் கையிலே விற்று போடுகிறார்கள். இப்பொழுது யோசேப்பு எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார். ஆனால் இங்கே சுற்றி இருந்த சகோதரர்கள் குறித்து பார்க்கும் பொழுது, சகோதரர்கள் யோசேப்புக்கு உதவியாக இருக்கவில்லை, யோசேப்பை கைவிட்டு விட்டார்கள். அவ்வளோ பாசமாக இருந்த தகப்பனால் யோசேப்பை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று. சகோதரர்கள் கைவிட்டு விட்டார்கள், யாருமே யோசேப்பை காப்பாற்ற முடியவில்லை, ஆனால் யாருமே கூட இருக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதை நம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக சிலர் எழும்பி காரியங்களை நடப்பிக்கலாம். நம்ம எல்லாருமே விட்டு ஒதுங்கி இருக்கலாம், யாருமே நமக்கு ஆதரவாக இல்லாமல் எல்லாருமே நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று. அதன் நிமித்தமாக யோசேப்பு அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார். யோசேப்பு இருக்கக்கூடிய இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே போல் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காரிய சித்தி உள்ளவராக மாற்றுவார். அதன் நிமித்தமாக நாம் இருக்கக்கூடிய இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கி போகாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.